உங்களுக்கு கத்ர் அலைஹிஸ்ஸலாம் பத்தி சொல்லட்டுமான்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களில் சஹாபாக்கள் ஆர்வம் ஊட்டுவதற்கு அப்படி கேட்பாங்க, சொல்லட்டுமா உங்களுக்கு, சொல்லுங்க யார சொல்லலாம்னு சொன்னாங்க. அவர் ஒரு தர்மம் செஞ்சார் வாழ்க்கையில், அந்த மாதிரி யாருமே தர்மமே செய்ய முடியாது, அப்படி ஒரு தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கத்ர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் பனு இஸ்ராயீல்களுடைய ஒரு மார்க்கெட்ல போயிட்டு இருக்கிறார். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு அடிமை வர்றார். அந்த அடிமை யார் அப்படின்னு சொன்னா, எஜமானுக்கு இவ்வளவு பணத்தை கொடுத்துட்டா விடுதலை ஆகலாம் அப்படின்னு விடுதலை பத்திரம் எழுதி கொடுக்கப்பட்ட அடிமை. அரபியில அந்த மாதிரி அடிமைக்கு முக்காத்தபான அடிமைன்னு சொல்லுவாங்க. அவர் எஜமானுக்கு அந்த குறிப்பிட்ட தொகையை கடன் மாதிரி அதை கொடுத்துட்டா தன்னை போல விடுதலை ஆகிடுவார். அந்த மாதிரி ஒரு அடிமை கதிர்கிட்ட நான் அல்லாவுக்காக கேட்கிறேன், எனக்கு ஏதாவது தர்மம் கொடுங்க, நான் எஜமானுடைய கடனை அடைக்கணும், அந்த கடனை கொடுத்துட்டா நான் விடுதலை ஆகிடுவேன், எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்கிறார். அப்போ கத்ர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக உனக்கு கொடுக்கறதுக்கு என்னிடத்துல ஒன்றுமே இல்லையப்பா அப்படிங்கிறார். அவர் மறுபடியும் சொல்றாரு, உங்க முகத்தை பார்த்தா ஒரு பெருந்தன்மையான ஒரு முகமா தெரியுது, உங்க முகத்தை பார்த்தாலே ஒரு கொடையாளியாக தெரியுது, நான் அல்லாவுக்காக கேட்கிறேன், எனக்கு நீங்க எதையாவது கொடுங்கன்னு சொல்லி. அவர் சொன்னாரு, எப்பா நீ அல்லாங்கிற மகத்துவம் நிறைந்த அந்த திருநாமத்தை சொல்லி நீ கேட்டுட்ட, இதுக்கு மேலே உனக்கு நான் எதுவும் கொடுக்காம இருக்க முடியாது, ஆனா என்னிடம் கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை, அதனால நீ வேண்டுமானால் என்ன செய், இந்த கடைவீதியில யார்ட்டையாவது என்ன அடிமைன்னு சொல்லி வித்துரு, என்ன அடிமைன்னு சொல்லி வித்துரு, என்ன அடிமைன்னு வித்து என்ன காசு கிடைக்குதோ அந்த காசை கொண்டு போய் உன் எஜமான இடத்துல கொடுத்து நீ விடுதலை ஆகிக்கங்கிற. இப்போ அவர் கேட்கிறாரு, என்னங்க இப்படி சொல்றீங்க, அப்படி செய்யலாமா? இல்லப்பா நீ அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு எல்லாம் கேட்டுட்டேன், இப்போ தர்றதுக்கு என்ன தவிர யாருமே இல்லப்பா, அதனால என்ன வித்திருப்பாங்கிறார் அவர். யார்? கத்ர் அலைஹிஸ்ஸலாம். அவனை என்ன செய்கிறான், சரி அவரை வாங்கிட்டு போய் கத்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நானும் ஒரு கிரகத்துக்கு அவன் விற்கிறான். யார்? அந்த அடிமை விற்கிறான். வித்து அவங்க கடனை அடைச்சிட்டான், அது வேறு விஷயம் வைங்க. இப்போ கத்ர் அலைஹிஸ்ஸலாம் அடிமை நம்பி ஒரு ஆள் வாங்கினாரா இல்லையா? அவர் வாங்கி வீட்டு கூட்டு போயிட்டார். வீட்டு கூட்டு போனா அடிமைட்ட வேலை வாங்கணும், நாள் ஆகிட்டே இருக்குது. அந்த நபர் கதிரை வாங்கிட்டு போனவர் எந்த வேலையும் வாங்காமே இருக்கிறார். ஒரு நாள் கத்ர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எப்பா அவுசினி பி அமல், ஏதாவது ஒரு வேலையை சொல்லப்பா, நான் உனக்கு வேலை செய்யணுமா இல்லையா, நான் உன்னுடைய அடிமையாச்சுன்னு சொல்லி. அவர் சொன்னாரு, உங்களை பார்த்தா வயதானவராக இருக்கிறீங்க, மரியாதைக்குரியவராக இருக்கிறீங்க, பலவீனமா இருக்கிறீங்க, நான் உங்கள்கிட்ட போய் வேலை வாங்கலாமா அப்படிங்கிறார். கத்ர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இல்லப்பா சொல்லி என்ன வேலையும் சொல்லி நான் பண்றேன்னு சொல்லி. உடனே அவர் என்ன செய்யறாரு, சரி இவ்வளவு வலியுறுத்துறாரு, இவரால செய்ய முடியாது, இனிமேலாம் சும்மா இருப்பாருன்னு சொல்லி அவர் வீட்டு பக்கத்துல இருந்த ஒரு பாறையை காட்டி இந்த பாறையை நாத்தி வச்சிருங்கன்ட்டு அவர் கடைக்கு போயிட்டார். அவர் என்ன அந்த பாறையை 6 பேர் சேர்ந்தா கூட ரொம்ப நேரம் ஆகும் தூக்கி முடிக்க. அவர் கடைக்கு போயிட்டு பாக்குறாரு, ஒரு பாறையை நாத்தி வச்சுட்டார். இது என்னடா இது, இவ்வளவு வயசான ஆளா இருக்கிறாரு, பலவீனமா இருக்கிறாரு. சரி இது நடந்துருச்சு. அப்புறம் அவர் கொஞ்ச நாள் கழித்து அந்த வீட்டுக்குரியவர், இவரை வாங்கின அந்த எஜமான் இருக்கிறார் இல்லையா, பயணத்துக்கு வெளியூர் போறாரு. வெளியூர் போகும்போது சொன்னாரு, என் குடும்பத்தாரை நல்லா கவனிச்சுங்க, அவங்கள்ட்ட எனக்கு தேவையான வேலைகளை எல்லாம் பார்த்துக்க, நான் போயிட்டு வந்துறேன்னு சொல்லி. அப்பயும் கத்ர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வேற ஏதாவது எனக்கு வேலை கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லி. விட மாட்டுக்கிறாங்க. அப்போ சரி என் வீட்டை கொஞ்சம் செப்பனிடணும், வீட்டை கொஞ்சம் பராமரிக்கணும், இந்த வீட்டை கொஞ்சம் பராமரிச்சு வைங்க, கட்டடத்தை எல்லாம் கொஞ்சம் இடிபாடுகளை சரி பண்ணி வைங்க அப்படின்னு போயிட்டார். அதை சரி பண்ணி முடிக்க நாளா அவர் போயிட்டார். வந்து பார்த்தா கத்ர் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வீட்டை ரொம்ப அழகா கட்டி வச்சுட்டாங்க. இப்போ அவருக்கு ஒரு சந்தேகம், இவர் யார், இவர் உண்மையிலுமே ஒரு அடிமை தானா என்னன்னு சொல்லி, நான் அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு கேட்கிறேன், உங்களுடைய உண்மை நிலை என்ன, நீங்க யாரு எனக்கு சொல்லணும்னு சொல்லி சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு கேட்டுட்டா சொல்லித்தான், யாருமே அல்லாஹ்வுக்காக கேட்டுட்டா நம்ம சொல்லித்தான் ஆகணும், அல்லாஹ்வுக்காக தர்மம் கொடுங்கன்னா கேட்டுதான் ஆகணும். அப்போ அவர் சொன்னாங்க, அப்ப நான் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சா, நீ அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு கேட்டுட்டேன்னு சொல்லி, நான் கதிர், நான் இந்த நபர் தான், நான் அடிமையெல்லாம் கிடையாது. ஒரு நாள் மார்க்கெட்ல போயிட்டு இருந்தேன், ஒரு ஆள் என்கிட்ட அல்லாஹ்வுக்காண்டி தர்மம் கொடுன்னு கேட்டுட்டான், கொடுக்க எதுவுமே எனக்கு கிடையாது, என்ன வித்து வேணா காசை நீ எடுத்துக்கப்பான்னு சொன்னேன், அப்படிதான் நான் உன்ட்ட வந்தேன்னு சொன்னார். ஐயோ நான் உங்கள்கிட்ட போய் நான் வேலை வாங்கிட்டேனே, உங்கள்கிட்ட போய் வேலை வாங்கிட்டேன். இல்லப்பா ஒரு விஷயம் சொல்றேன் கேளு, அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு யாராவது உன்னிடம் யாசகம் கேட்டா நீ கொடுத்துரு. அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு கேட்டும் ஒருத்தன் தர்மம் கொடுக்க தவறினான், நாளை மறுமை நாள்ல அவன் எப்படி வருவான்னு சொன்னா, அவனுடைய உடம்புல சதையும் இருக்காது, அவனுடைய உடம்புல எலும்பும் இருக்காது, எலும்பும் சதையும் இல்லாத பிண்டமாக வருவான். அதனால உனக்கு நான் செய்கிற உபதேசம் அல்லாஹ்வுக்காண்டி கொடுங்க. எத்தனை யாசகங்கள் அப்படி கேட்பாங்க, எரிச்சு போட்டுறாதீங்க, ஏதையோ பாக்கெட்ல இருக்கிற தூக்கி கொடுத்துருங்க. அல்லாஹ்வுடைய திருநாமத்தை சொல்லி அது உங்க காதுல விழுந்து நீங்க அந்த தர்மத்தை நிராகரிச்சீங்கன்னா மறுமையில எலும்பு இல்லாத சதை இல்லாத பிண்டமா வருவீங்கன்னு சொன்னான். இப்ப அந்த நபர் அந்த அறிவுரை கேட்டுட்டாரு, உங்களை நான் விடுதலை செய்யறேன்னு சொன்னார். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுக்கு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு கேட்டா